Hello students, welcome to Thanga Kanitham. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 2 exercise 2.6ல 6th problem பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Find the sum of all odd positive integers less than 450. Okay? அதாவது integers அதுவும் எப்படி இருக்கணுமா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாவும் இருக்கணுமா? ரெண்டாவது அது ஆட் இன்டிஜர்ஸாவும் இருக்கணும். ஓகே? அதுக்கப்புறம் அந்த இன்டிஜர்ஸ் வந்து 450 விட லெஸ்ஸர் வேல்யூவாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்டிஜர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதில் என்ன சம் வேல்யூ வருதோ அதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜென்ரலாக இன்டிஜர்ஸ்னால் எப்படி இருக்கும்? அந்த இன்டிஜர்ஸில் 0 இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் -1 -2 -3 -4 இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஓகே, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டீஜர்ஸ். ஓகேவா? இதுல நமக்கு என்ன வேணும்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வேணும். அப்போ இதெல்லாம் இருந்திருக்கும் 0 1 2 3 4 எக்ஸெட்ரா. இதுதான் என்ன? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? பட் இதுலயும் பர்டிகுலரா நமக்கு என்ன வேணும்னா ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, இதுல எதெல்லாம் ஆட் நம்பர்ஸ்ன்னு பாருங்க. 1, அதுக்கப்புறம் 3, நெக்ஸ்ட் 5 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் எப்படி இருக்கணுமா? லெஸ் தென் 450 இருக்கணுமா? ஓகேவா? இப்போ 450 விட லெஸ்ஸர் வேல்யூ ஆட் வேல்யூ என்னது? 449 தானே? ஓகே, அப்போ அந்த லாஸ்ட் வேல்யூ என்னன்னா 449. ஓகேவா? சரி, இதோட சம் வேல்யூ தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. That means Sn equal to 1 plus 3 plus 5 plus 7 plus etc. plus 449. இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்லைனா இதை ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம், அதை நாம ஏன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன? ஏன்னு சொல்லலாம், இல்லை T1 சொல்லலாம். சரி, எனிஹவ் இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 1. ஸோ A equal to 1. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ்க்கு நம்ம நேம் Dன்னு கொடுக்குறோம். ஃபார்முலா என்ன? T2 minus T1. T2ங்கிறது செகண்ட் டேர்ம், இதில் செகண்ட் டேர்ம் 3 minus T1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. 3 minus 1 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ Dயோட வேல்யூ என்ன? 2. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ இல்லை லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டேர்ம் என்னன்னா நமக்கு Lோட வேல்யூ 449. ஓகே, சரி. நெக்ஸ்ட் எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கலாம். எஸ்என் ஃபார்முலா என்ன? அது எல் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்என் ஃபார்முலா எப்படி எழுதணும்? n/2 இன்டூ ஏ பிளஸ் எல். பட் இதில் நமக்கு என்னோட வேல்யூ தெரியுமானா தெரியாது. கரெக்டாக கொஸ்டின்ல எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போ என்னோட வேல்யூ நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட ஃபார்முலா n is equal to l minus a by d plus 1. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். L minus a by d plus 1 equal to L ஓட வேல்யூ 449 minus A ஓட வேல்யூ 1 divided by D ஓட வேல்யூ 2 plus 1 equal to 449 minus 1 போட்டிங்கன்னா 448 கிடைக்கும், divide by 2 plus 1. இப்போ இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, the 2 2s are 4, 2 2s are 4, அதுக்கப்புறம் ஒரு 4 2s are 8 வரும். ஸோ அப்போ 224 plus 1 வரும், that is 225. ஓகே, ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 225. ஓகே, இப்போ எஸ்என் ஃபார்முலால வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். Sn is equal to n/2, என்னோட வேல்யூ 225 divide by 2 into a plus l. A ஓட வேல்யூ 1 plus L ஓட வேல்யூ 449 equal to 225 divided by 2 into 449 plus 1 போட்டிங்கன்னா 450 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2வையும் 450 நாம கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள் யூஸ் பண்ணி. ஸோ 2 1s are 2, இந்த இடத்துல 2 2s are 4, இங்கே 2 2s are 4 வரும். அப்புறம் பேலன்ஸ் 1 போட்டிங்கன்னா 10 வரும், 5 2s are 10. ஓகே, ஸோ இப்போ 225 into 225
25. ஓகே, இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 50,625 வரும். ஓகே, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே, அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.